கொத்து புரோட்டா சாப்பிட்ருக்கீங்க, கொத்து சப்பாத்தி சாப்பிட்ருக்கீங்களா? வாங்க கொத்து சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நல்ல டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்யலாங்க. அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸு வெங்காயம் பரிஞ்சு போட்டிருக்கேன். இது அரை வேக்காடு வெந்தால் போதும். இது வெந்துட்டுருக்கும்போதே ஒரு தக்காளியும் அரிஞ்சது கூட நான் சேர்க்குறேன். வெங்காயம் தக்காளியும் ஒரு அரை வேக்காடு வேகட்டும். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம முட்டை உடச்சி ஊற்றணும். இதில் இப்போ நான் 4 சப்பாத்திக்கு 3 முட்டை கணக்கு வச்சு தான் இப்போ நான் ஊற்றுறக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எத்தனை முட்டை வேணாலும் போட்டுக்கோங்க. எத்தனை முட்டை சேர்த்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் 3 முட்டையே 4 சப்பாத்திக்கு போதுமானது. அதனால தான் இப்போ நான் 3 முட்டை இதில் உடச்சி ஊற்றிட்டுருக்கேன். நீங்கள் நிறைய முட்டை சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் 2 முட்டை கூட உடச்சி ஊற்றி செய்யுங்க. நல்ல டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். முட்டை 4 முட்டை ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான அளவு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூளுங்க, அது மஞ்சத்தூள், தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே கிண்டி விட்ருங்க. இது பாருங்கள், இந்த அளவுக்கு ஆகிற அளவுக்கு நல்லா செஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம சப்பாத்தியை சின்ன சின்னதாக அரிஞ்சு நம்ம வச்சுருக்கேன். இப்போ நான் இது நைட்டு நாங்கள் செஞ்ச சப்பாத்தி மிஞ்சி போகிறத காலையில் நான் இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பேங்க. இதில் சில்லி சாஸ் இருந்தது, அது ஒரு 2 பேக்கெட், சின்ன பேக்கெட் வருது இல்லைங்களா, அது ஊற்றிருக்கேன். நீங்கள் பாட்டிலில் வச்சுருந்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். சோயா சாஸ் தேவையான அளவு போட்டுட்டு இதில் நம்ம இந்த அரிஞ்சு வச்சுருக்க சப்பாத்தியும் இது கூட நான் சேர்த்துட்டேன். இது இப்போ நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அது நல்லா அந்த மசாலா எல்லாமே எல்லா சப்பாத்தியோடு அப்படியே நல்லா ஒரு பெரட்டி எடுக்கணும். அது கூட சேர்த்து அப்படியேவும் இது ரொம்ப ஈஸியாகவே செய்யலாங்க. ரொம்ப டைமும் எடுக்காது. அந்த பாருங்கள், இந்த மாதிரி அழகாக தனித்தனியாக இருக்கும். இது ஒன்றில் ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்பயுமே நான் இது செஞ்சு கொடுப்பேன். பசங்க சப்பாத்தியாக சாப்பிட்ற கூட சப்பாத்தி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கம்மான்னு தான் சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதை நாங்கள் சப்பாத்தி செய்யும்போது மாவு ஜாஸ்தி ஆகிடுச்சி, சப்பாத்தி எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சின்லாம் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா இருந்துச்சுன்னா காலையில் எடுத்து வச்சுருந்து இந்த மாதிரி நான் செஞ்சு கொடுத்துருவேன். என் பையனுக்கு ரொம்பவே இது பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சப்பாத்தியாக சாப்பிட்ற கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு சாப்பிடும்போது இன்னும் சாப்பிட்ணுன்னு ஆசையும் வரும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இது பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.